இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு லாபஸ்தானத்தில் தான் இருக்கிறார். அதுவும் உங்களுடைய சொந்த நட்சத்திரம், பிறகு ராகுவின் நட்சத்திரம், பிறகு குருவின் நட்சத்திரம். அப்போ நட்சத்திராதிபதி பார்த்தோம் அப்படின்னா அதுவுமே மேஷத்துக்கு அனுகூலமாகத்தான் வருகிறது. மேலும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு லாபம் லாபம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த அமைப்பு என்பது எடுத்து கொடுக்கிறது. மேலும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு முதலில் மிகவும் அனுகூலமாக வருகிறது. அப்போ குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தால், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தால், கடன், பெயர், புகழ், அந்தஸ்து சம்பந்தப்பட்ட விஷயத்தால் வரக்கூடிய லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு பாக்கியமாகவும், பிறகு உங்களுக்கு அது ஒரு தாறுமாறான லாபம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். அது என்ன சார் தாறுமாறான லாபம் அப்படின்னா, இதையும் தவிர 5ஆம் இடம் சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது என்ன பண்ணுவார்னா, குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய தவறான பழக்க வழக்கங்கள், இந்த பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு, இதன் மூலம் ஆதாயம் இல்லாமல் நேரம் செலவு, பணம் செலவு, வாட்ஸ்அப்பில் உட்காந்து சேட்டிங் பண்ணி குழந்தைகளுடைய டைம் செலவு, இதனால் எந்த விதமான ஒரு பெனிஃபிஷியலும் இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மார்ச் மாதத்துக்கு உண்டான ராசி பலன். முதலில் மார்ச் மாதத்தில் என்னென்ன சம்பவங்கள் நடக்கப் போகிறது? வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் மீன ராசி மண்டலத்துக்குள் சனி பகவான் மார்ச் மாதம் 6ஆம் தேதி பயிற்சியாக இருக்கிறார். திருக்கணிதம் பிரகாரம் அவர் ஏற்கனவே மீனராசி மண்டலத்துக்குள் வந்துவிட்டார். மார்ச் மாதத்தின் தொடக்கம் 2ஆம் தேதி சுக்கிரன் என்ற கிரகம் மீனராசி மண்டலத்தில் உச்சபலம் பெறப்போகிறார். மார்ச் மாதம் 12ஆம் தேதி மிதுன ராசியில் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். 15ஆம் தேதி பங்குனி மாதத்தின் தொடக்கமாக இதே மீனராசி மண்டலத்தில் சூரியனும் பிரவேசமாக போகிறார். மேலும் மார்ச் 20 இது நாள் வரை கும்பராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய புதன் என்ற கிரகம் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த கிரக மாற்றங்கள், வக்ர நிவர்த்தி, உச்ச சுக்கிரன், சனி சுக்கிரன் சேர்க்கை உங்களது ராசிக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பதை இப்பொழுது விவரமாக காண இருக்கிறோம். மேஷராசியை எடுத்துக்கொள்வோம். மேஷத்தை பொறுத்தவரை ராசியாதிபதி செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு லாபஸ்தானத்தில் தான் இருக்கிறார். அதுவும் உங்களுடைய சொந்த நட்சத்திரம், பிறகு ராகுவின் நட்சத்திரம், பிறகு குருவின் நட்சத்திரம். அப்போ நட்சத்திராதிபதி பார்த்தோம் அப்படின்னா அதுவுமே மேஷத்துக்கு அனுகூலமாகத்தான் வருகிறது. மேலும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு லாபம் லாபம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த அமைப்பு என்பது எடுத்து கொடுக்கிறது. அது இந்த ராசியாதிபதி செவ்வாயால் மட்டும்தான் லாபம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், புதன் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு 3ஆம் அதிபதி, பயணம், டாக்குமெண்ட், பெயர், புகழ், அந்தஸ்து, மேலும் 6ஆம் வீட்டுக்கும் புதன் ஆதிபத்தியம் அப்படிங்கிறதுனால் கடனால் கூட லாபம். அது எப்படி சார் கடனால் லாபம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன வட்டிக்கு ஒரு கடனை வாங்கி அதன் மூலம் பெரிய கடனை அடைப்பது, அதிகமான வட்டி சுமையை குறைப்பது, அப்படி இல்லைன்னா அந்த ஒரு சின்ன டெபாசிட்டை வைத்துக்கொண்டு ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுப்பது. மேலும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு முதலில் மிகவும் அனுகூலமாக வருகிறது. அப்போது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தால், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தால், கடன், பெயர், புகழ், அந்தஸ்து சம்பந்தப்பட்ட விஷயத்தால்
வரக்கூடிய லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு பாக்கியமாகவும், பிறகு உங்களுக்கு அது ஒரு தாறுமாறான லாபம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். அது என்ன சார் தாறுமாறான லாபம் அப்படின்னா, லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் அப்படிங்கிற ஒரு கிரகம் வக்ரம். வக்ரம் அப்படிங்கும் பொழுது இயல்புக்கு மாறான, அதாவது இப்படித்தான் நான் லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எப்படி வேணாலும் நான் அந்த லாபத்தை சம்பாதிப்பேன், அதற்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், 24/7 இதுதான் என்னுடைய மனதில் ஓயாமல் ஓடிக்கொண்டே இருக்கும். அதற்காக நான் யாரை வேண்டும்னாலும் போய் பார்ப்பேன், எந்த ஒரு விஷயத்தை வேண்டுமானாலும் நான் தேடி எடுத்துக்கொண்டு பகிரங்கமாக அந்த லாபத்தை நான் சம்பாதிப்பேன். சார் இப்படி எல்லா லாபம் சம்பாதிச்சா பிரச்சனை வருமா அப்படின்னு இயல்பாக பொதுவாக வரும். இது காலகட்டங்களில் உங்களுக்கு வராது. ஏன் அப்படின்னா உங்களுடைய லாபஸ்தானம்ங்கிறது உங்களுக்கே பாதகஸ்தானமாக இருந்தாலும் அந்த இடத்தை இப்பொழுது குரு பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ குரு ராசியாதிபதியை பார்ப்பதுங்கிறது குரு மங்கள யோகமாகவும், குரு சூரியனை பார்ப்பது சிவராஜ யோகமாகவும், இதனால் உங்களுக்கு பாக்கியம், பூர்வீகம், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது. ஏன்னா இந்த பக்கம் 7.5 சனியுடைய தாக்கத்தில் கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் விரயம், இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் பாயிண்டாக இருந்தாலும் இந்த பக்கம் நிறைய ப்ளஸ் பாயிண்ட். குறிப்பாக லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த 3 கிரகங்கள், அது முதல்ல 5 கிரகமாக தொடங்கி பிறகு 3 கிரகங்களாக மாறுவது அப்படின்னா 3 விதமான லாபம் அப்படிங்கிற மாதிரி இதனை நாம் எடுத்துக்கொள்ளலாம். மேலும் உங்களுக்கு குரு வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது 3ஆம் இடம் குறிகாட்டக்கூடிய இடம் விற்பது, மேலும் சகோதரர்கள் உறவுகளில் மேம்பாடு. அப்போது அந்த சகோதரர்கள் உறவு ஒரு சுமூகமாகும் பொழுது இடம் சம்பந்தப்பட்ட விஷயம், கான்ஃப்ளிக்ஸு, மேலும் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம், ஒரு இடத்தை விற்று வேறு ஒரு நல்ல இடம் வாங்குவது, குறிப்பாக வெளியூர் வெளிநாட்டு பயணம், இதன் மூலம் நிறைய ஆதாயம் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு ஏற்படும். இதையும் தவிர 5ஆம் இடம் சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது என்ன பண்ணுவார்னா, குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய தவறான பழக்க வழக்கங்கள், இந்த பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு, இதன் மூலம் ஆதாயம் இல்லாமல் நேரம் செலவு, பணம் செலவு, வாட்ஸ்அப்பில் உட்காந்து சேட்டிங் பண்ணி குழந்தைகளுடைய டைம் செலவு, இதனால் எந்த விதமான ஒரு பெனிஃபிஷியலும் இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு குழந்தைகளுக்கு ஒரு தெளிவு உண்டாகும், ஒரு ஞானம் உண்டாகும், அவர்களை உணர்ந்து விடுவார்கள். அவர்களுடைய தேவையில்லாத விஷயங்களில் ஒரு சுருக்கம் ஏற்படும். அந்த சுருக்கம்ங்கிறது ஒரு ஃபில்டர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். ஒரு வடிகட்டி எப்படி அழுக்கான விஷயங்களை, தேவையில்லாத விஷயங்களை வடிகட்டி விடுகிறதோ, அதை போல் இந்த கேது பகவான் நிறைய அன்னெசரி விஷயங்களை வடிகட்டி உங்களுடைய குழந்தைகளை தெளிவாகவும் தீர்க்கமாகவும் ஒரு ஞான மார்க்கத்தை, அவர்கள் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் நோக்கிய விஷயங்களை பயணிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை ஏற்படுத்துவார். இப்போ இதெல்லாமே இவர்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு தான். மைனஸ் பாயிண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சாட்டான், இது 7.5 சனியின் தொடக்கம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் செலவுகள் வழக்கத்தை விட கூடுதலாக இருந்தாலும், இந்த பக்கம் லாபத்தில் இருக்கக்கூடிய ராகு அதற்கு மேல் உங்களுக்கு லாபத்தையும் வருமானத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார். இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் அயன சயன ஸ்தானம். அப்போது உங்களுடைய செலவுகள் எல்லாமே உங்களுடைய கம்ஃபர்ட்டுக்காகவும், உங்களுடைய லக்ஸரிக்காகவும், உங்களுடைய உல்லாசத்துக்காகவும் தான் குறிகாட்டுகிறது. தேவையில்லாத வீண் செலவு, தேவையில்லாமல் நாம் அந்த காசை தூக்கி போடுவது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், உங்களுக்கு ஒரு வெளிநாட்டு பயணம், ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல், நீங்கள் எதை உங்களுக்கு உல்லாசம் அப்படின்னு நினைக்கிறீர்களோ
அதை நீங்கள் மட்டும் இல்லாமல் நீங்களும் உங்கள் லைஃப் பார்ட்னரும் சேர்ந்து அது ஒரு நல்ல ஃபுட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு நல்ல ஆன்மீக பயணமாக இருக்கலாம், இல்லை ஒரு நல்ல 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போவதாக இருக்கலாம், இல்லைன்னா ஜுவல்ஸ் வாங்குவதாக இருக்கலாம். ஏன்னா இங்கே சுக்கிரன்கிறவர் மீன ராசி, மீனம்ங்கிறது கோல்டு, குரு தங்கத்தை குறிகாட்டுகிறார். அப்போது இந்த மாதிரி ப்ரெஷியஸ் ஆர்னமெண்ட்ஸ் வாங்குவதாக கூட இருக்கலாம். இந்த அனைத்து விஷயங்களுக்கு உண்டான செலவு எல்லாமே உங்களுக்கு திருப்திகரமான செலவாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகத்தான் குறிகாட்டுகிறது. சார், எங்களுக்கெல்லாம் இன்னும் திருமணம் ஆகவில்லை, நாங்கள் ஒரு வரனுக்காக காத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு குறிப்பாக குடும்பஸ்தானம், களத்திரஸ்தானாதிபதி 2-7 அதிபதி சுக்கிரன் உச்சம், அதுவும் குருவின் வீட்டில், முதல்ல குருவுடைய நட்சத்திரத்தில் 3ஆம் இடத்தில் குரு. அப்போது இந்த நபரைத்தான் நாம் திருமணம் செய்து கொள்ள போகிறோம் அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைக்கும். அதற்குண்டான நபர்கள் உங்கள் கண்ணில் படுவார்கள். குறிப்பாக மேஷராசியில் இருக்கக்கூடிய சகோதரிகளை நம்ம எடுத்துக்கிட்டோம், பெண்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் லாபத்தில் இருக்கிறார், குரு பார்வையில் இருக்கிறார். இந்த இடத்துல குரு உங்களுடைய அப்பாவை குறிகாட்டுகிறது. அப்போ என்ன அர்த்தம்னா, கணவனால் லாபம், ஆதாயம் அப்படிங்கிறது தான் இதனுடைய உள்ளர்த்தம். மேஷராசி மாணவர்களை நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ குரு வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறதும், புதன் பரபரப்பாக வக்கரம் அடைந்திருப்பது அப்படிங்கிறதும், குரு புதனை பார்ப்பது அப்படிங்கிறதும் கல்வியில் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டை நீங்கள் ஏற்படுத்துவீர்கள் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். மேலும் மேஷராசியில் இருக்கக்கூடிய வயதில் மூத்த நபர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, குறிப்பாக இந்த டயபெட்டிக்கு, மேலும் உடல் பருமன் போன்ற சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருப்பவர்கள் கொஞ்சம் வாக்கிங், ஃபிட்னஸ், டயட்டிங் போன்ற விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொண்டால் போதும். ஒரு கம்ஃபர்ட், ஒரு லக்ஸுரி என்பது உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். ஏன் அப்படின்னா, உங்களுடைய புத்திரஸ்தானாதிபதி குருவின் பார்வையில், அப்போ இடம், பூமி, குழந்தைகள், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அனுகூலமாக இருக்கிறது. எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு கூடுதல் லாபம் அப்படிங்கிறது ஏற்படும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்கள், குறிப்பாக அந்த மாதத்தின் செகண்ட் ஹாஃப் சூரியன் பகவான் உங்களுக்கு மீனராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய, அதுவும் அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது, இந்த கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய பில்லாக இருக்கலாம், இல்லை டேக்ஸாக இருக்கலாம், இல்லை என்ன கவர்மெண்ட் ஃபார்மாலிட்டிஸாக இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் அதனை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். நான் சொல்கிறது எப்போ வரும் அப்படின்னா, கிட்டத்தட்ட மார்ச் ஒரு 20 தேதிக்கு மேல் வரும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து ஆவணங்களையும் பக்காவாக வைத்து கொண்டால் இதுவே போதுமானது. பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, திங்கக்கிழமைகளில் சிவன் வழிபாடு உங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கும். மேலும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர், நரசிம்மர் வழிபாடு அந்த 7.5 சனியோடைய அந்த ஒரு தாக்கத்தை வெகுவாக குறைத்து விடும். இதில் குட் நியூஸ் என்ன அப்படின்னா, அனைத்து கிரகங்களுமே உங்களுக்கு ராகு கேதுக்குள் அச்சுக்குள் அடங்கும் பொழுது, ராகு பகவான், கேது பகவான், இந்த 2 கிரகங்கள் மட்டும்தான் பிரதானமாக வேலை செய்யும். லாபத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு பகவானுக்கு குருவின் பார்வை. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, எப்படியும் லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. யாரெல்லாம் எனக்கு 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு, லாபம் இல்லை, வருமானம் இல்லை அப்படின்னு எல்லாம் இது நாள் வரை புலம்பிக் கொண்டிருந்தார்களோ, அவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு லாபம் உண்டு அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். சார், எல்லாமே நல்லா தானே சார் இருந்துச்சு, டக்குன்னு முடிஞ்சிருச்சு அப்படின்னா, இந்த சுக்கிரன் உச்சம்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கே தனியாக நாங்கள் இப்பொழுது வேறு சில வீடியோஸ் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இணைப்பில் இருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.